ராஜஸ்தான் ராயல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிர்த்து விளையாட போறாங்க. குவஹாட்டியில நடக்க போகுது இந்த போட்டி. இந்த ரெண்டு டீமுமே ஆக்ஷனுக்கு முன்னாடியே நிறைய சோஷியல் மீடியால பெரிய கண்டென்ட் ஆனாங்க ஃபார் த ட்ரேட்ஸ் தட் தே டிட். ஸோ ட்ரேட்ல வந்து அப்ப நமக்கு என்ன தோணுச்சுன்னா இதுல இருந்து ஆர்ஆர் தான் ஒரு பெட்டர் வின் பொசிஷன்ல இருக்காங்களோ. ஏன்னா ரெண்டு பிளேயர்ஸ் எடுத்துட்டு போனாங்க, ரவீந்திர ஜடேஜா ஒன்னு, அதுக்கப்புறம் சாம் கரன் எடுத்துட்டு போனாங்கன்னு. இங்க சஞ்சு சாம்சன் மட்டும்தான் வந்திருக்காருன்னு. ஆனா ஒரு வேர்ல்ட் கப் நடந்து முடிஞ்ச உடனே நானே அந்த பெர்செப்ஷன் அப்படியே மாறி இருக்குல்ல. இப்ப சஞ்சு சாம்சன் அங்கே நீங்க வந்தா இந்த வேர்ல்ட் கப்ல நாக் அவுட் மேட்சஸ்ல அடிச்ச சஞ்சு இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எவ்வளவு பலம் சேர்க்க போறாரு. ஏங்க பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட்டுங்க. அதாவது ஒரு வேர்ல்ட் கப் வரதுக்கு T20 வேர்ல்ட் கப் வரதுக்கு முக்கியமான காரணம் சஞ்சு. அண்ட் சஞ்சு வந்து பர்ஃபெக்டா சிஎஸ்கேல தாங்க ஃபிட் ஆயிருக்கணும் ரைட் ஃப்ரம் த டே ஒன். ஏன்னா அவருடைய அந்த கூல், அந்த MS தோனியோடைய அதே ஒரு கூல், எல்லாத்துக்கும் ஜாலியா சிரிச்சிட்டு அண்ட் பேட்டிங், விக்கெட் கீப்பிங் எல்லாமே இருக்கு. அண்ட் அவர் வந்து இந்த டெஸ்ட்ரக்டிவ் மோட்ல இருக்கும்போது பேட்டிங் வந்து வேற லெவலுக்கு போயிருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ருத்து, மாத்ரே, அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன், பிரவிஸ், இந்த 4 பேர், அதுக்கப்புறம் தோனி, துபே, அப்புறம் வந்து கார்த்திக் சர்மா. ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு என்ன பேட்டிங் தேவை? எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப். பேக்கப்ல ஊர்வில் பட்டேல் இருக்காரு, சர்ஃப்ராஸ் கான் இருக்காரு. ஸோ சாலிட் சைடு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் போலிங்கும் டெஃபினெட்லி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நூர் இருக்காரு, எல்லிஸ் இருக்காரு, அண்ட் ஓவர்டன், கலீல். ஸோ தேவ் காட் அ குட் பிளேயிங் 11 இஸ் வெரி வெரி குட் 11. ஓகே. அண்ட் நானே இந்த ப்ரெஷர், அதாவது ஒரு லெகசி டீம், 5 தடவை கோப்பையை ஜெயிச்ச டீம், லாஸ்ட் 2 தடவை குவாலிஃபை ஆகல, போன தடவை ஃபார் த ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து பாட்டம் ஆஃப் த டேபிள்ல முடிச்சாங்க நானி. ஸோ இங்க இருந்து ஒரே இடம் தான் நீங்க போக முடியும், மேல தான், கடைசி கீழே போக முடியாது. அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு ருத்துராஜ் கைக்வாட் as a கேப்டன்? இல்லைங்க, ப்ரெஷர் இல்ல. அதாவது நீங்க டைட்டில் போன வருஷம் அடிச்சாதான் அடுத்த வருஷம் ப்ரெஷர். ஆர்சிபிக்கு சொல்றீங்களே ப்ரெஷர், எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷன், ஆஹா டைட்டில் அடிச்சிட்டாங்க, இந்த வருஷம் அடிப்பாங்களான்ட்டு. நீங்க 10ல ஃபினிஷ் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து ப்ரெஷரே கிடையாது. ஸோ இப்போதைக்கு வந்து அவர் கையில ஃபுல்லா டீமை கொடுத்துருக்காங்க. அவர் தான் லீட் பண்ண போறாரு வித் MS தோனி இன்சைட் தி கிரவுண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது திஸ் இஸ் கோயிங் டு பி தி இயர் ஃப்ரம் வேர் சிஎஸ்கே இஸ் கோயிங் டு பில்ட் லெகசி. செகண்ட், அதாவது எப்படி தோனி லெகசியில பில்ட் பண்ணி ஒரு 5 டைட்டில் வந்தா மாதிரி இந்த ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் இயர் ஐ திங்க் சிஎஸ்கே உடைய ரெசர்ஜன்ஸ் வில் ஸ்டார்ட் அகெயின். ஸோ இந்த வருஷம் அவங்களுடைய கோல் வந்து இட் ஷுட் பி டாப் 4. வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேஸ்ட் ஆன் தி ஃபார்ம் கப் அடிக்கிறத பத்தி யோசிக்கணும். பட் இந்த சீசன் இப்போதைக்கு டாப் 4 போகணும். ஓகே. நான் நேத்திக்கு தான் சென்னை வந்தேன். சென்னை வந்த உடனே இங்க வந்து எங்க வெளியே போனாலும் எல்லாரும் கேட்கிற ஒரு கேள்வி, MS தோனியோட ரோல் இப்ப என்னவா இருக்கும்? இதுதான் லாஸ்ட் சீசனான்ற கேள்விகள் வழக்கம் போல லாஸ்ட் 3-4 சீசனே இதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வாட் டு யூ திங்க், அவர் இதுதான் லாஸ்ட் சீசனா அண்ட் அவரோட இந்த சீசன் என்ன ரோல் இருக்கும்? ஏங்க நான் எப்பவுமே சொல்றேன், ரஜினி, தோனி, அப்புறம் சரி வேணாம், நானி தான். இல்ல அவங்களுக்கு லாஸ்ட் சீசனே கிடையாதுங்க. இல்ல நான் சொல்லலைங்க, ரஜினி, தோனி இவங்க 2 பேருக்கும் லாஸ்ட் சீசன்லாம் கிடையாதுங்க. அவங்க எப்ப டிசைட் பண்றாங்களோ அவங்களுக்கு தெரியும் எப்போ வந்து நம்ம வந்து போகணுன்றது அவங்களுக்கு தெரியும். பட் இப்போதைக்கு வந்து as long as they are there, as long as Dhoni is there, definitely it will benefit only CSK. அதாவது சிஎஸ்கே வந்து இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தோனியை பியூட்டிஃபுல்லா அவங்க யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ருத்துராஜ் தான் கேப்டன்றது கிளீனா அவங்க வந்து நியமிச்சுட்டாங்க. ஸோ இப்போ ருத்துராஜ் வந்து தோனியோடைய அந்த கைடன்ஸ்ல இந்த வருஷம் தான் நான் சொல்றேனே டாப் 4. அதுக்கப்புறம் நீங்க கப்பை பத்தி யோசிங்க. டாப் 4 வரத்துக்கு என்ன பண்ணணும்ன்றத ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுங்க. தோனி பிச்சில் இருக்கணும். இன்னொரு கேள்வி கூட கேட்டிருப்பாங்களே உங்களை, தோனி கீப் பண்ணுவாரா சஞ்சு பண்ணுவாரான்ட்டு. ஆமா, கேட்டாங்களா? நான் சொல்றேன் தோனி தான் கீப் பண்ணணும். சஞ்சு வந்து ஸ்வீப்பர் பாயிண்ட், அங்க நல்ல கேட்ச்லாம் பிடிச்சு நான் பார்த்திருக்கேன். சோ தோனி தான் விக்கெட் கீப்பிங் பண்ணணும். பண்ணிட்டு ருத்துராஜ் மிட் ஆஃப்ல நிக்கணும், சஞ்சு சாம்சன் டீப் பாயிண்ட்ல நிக்கணும். பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இல்லங்க, தோனி நான் கண்ணு முன்னாடி என்னதுன்னு கேட்டா ஃபீல்ட் செட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. விஷுவலைஸ் பண்ணிட்டேங்க, என் கண்ணுல அப்படியே தெரியுது. தோனி எப்படி பாக்குறாரு, இப்படி ஃபீல்ட் செட் நவுத்துறாரு, அங்கேருந்து சஞ்சு இப்படின்றாரு, எல்லாம் எனக்கு தெரியுதுங்க கண்ணுல. ஓகே ராணி. சோ சென்னை சூப்பர் கிங்ஸ், சோ நானி நிறைய ஹோப் வச்சிருக்காரு இந்த யங் சிஎஸ்கே, ஒரு ரீபிராண்டட் சிஎஸ்கே மேல. ஏன்னா நிறைய புது செட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. ஆர்ஆருக்கு எதிராக அவங்களோட முதல் மேட்ச் இருக்க போகுது. அதுக்கப்புறம் போன வருஷத்தோட ரன்னர்ஸ் பஞ்சாப் சந்திக்க போறாங்க, அது சேப்பாக்ல நடக்க போற முதல் மேட்ச். அதுக்கப்புறம் பெங்களூருல வர்சஸ் ஆர்சிபி. மறுபடியும் போன தடவை ஆர்சிபி 2-2 ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் டிசியை சந்திக்கிறாங்க சென்னையில, அதுவும் டிசி ஜெயிச்சாங்க போன வருஷம். நிறைய நல்ல விஷயங்கள் அமையல. ஹோப்ஃபுல்லி தட் சேஞ்சஸ் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ்.